ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 17 ஓகேவா. பார்ட் 17 எதை பற்றி பேசும் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடியது. அதில் சாப்டர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். ஓகே, யூனியனுக்குள்ளே லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடியதான் சாப்டர் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அதில் ஆர்டிகிள் 3 நமக்கு வந்து 43 தான் என்ன அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். யூனியனுக்குள்ளே அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசும். அதுவே 3 நமக்கு வந்து 44 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி இருக்கும் இல்லையா, நோக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றின கமிஷன் போட்டு கமிட்டிலாம் இது பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல்னால் 344. ஓகேவா. அடுத்து நமக்கு ஆர்டிகல் 3 வந்து 45 இருக்கும். இது சாப்டர் 2ன்னு சொல்லுவாங்க. சாப்டர் 2ல் ரீஜனல் நோக்கு லாங்குவேஜ். ஓகே, அந்தந்த நோக்கு வந்து இந்த தமிழ் அந்தந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கும் இல்லையா, அதுதான் சரியா. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 345. ஓகே, 346 என்ன அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் அண்ட் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் யூனியன். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் இது பண்ணுவாங்க அதை பற்றி பேசக்கூடிய எனக்கு ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 346. த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் அண்ட் பிட்வீன் அ ஸ்டேட் அண்ட் யூனியன். இதான் என்னது ஆர்டிக்கல் 346. ஓகேவா. ஆர்டிகல் 347 எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷல் நோக்கு ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு நோக்கு லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை எ செக்ஷன் ஆஃப் அ பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்டேட். என்ன லாங்குவேஜ் நோக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய நோக்கு மொழியை அதை பாதுகாக்கணும், அதுக்கு ரெகனைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த நோக்கு ஆர்டிக்கல். ஓகே, லாங்குவேஜை சேஃப்கார்ட் பண்ணணும். ஓகேவா. எந்த மக்கள்னாலும் சரி குறிப்பிட்ட மக்கள் நோக்கு பேசக்கூடிய மொழியை நோக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை நோக்கு செக்ஷன் ஆஃப் நோக்கு பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்டேட். இதுக்குள்ளான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 347. ஓகே, அடுத்து சாப்டர் 3 இருக்குது. இது என்ன அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், சுப்ரீம் கோர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அதை பற்றி நமக்கு பேசக்கூடியதான் சாப்டர் 3 இருக்குது. அதுவும் ஆர்டிக்கல் 348 என்ன அப்படின்னா the language to be used in the Supreme Court and in the High Court and for acts and bill. மேக்ஸிமம் எதில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆனோ ஹிந்தி அதில் தான் எனக்கு இருக்கும். ஓகேவா. அதாவது அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எதை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 3